இந்த வீடியோல ஒரு டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்றதுல ஸ்டார்ட் பண்ணி டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங், டேட்டா கிளீனிங், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், தென் ஃபைனலா டேட்டா விசுவலைசேஷன்ஸ் வரைக்கும் எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிடியோட டேட்டா சயின்ஸ் ட்ரைனர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். EDA அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் EDAனா என்ன, டேட்டா கலெக்ஷன், டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங், டேட்டா கிளீனிங், டேட்டாஸ் ஏதாவது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு இருந்துச்சு அப்படின்னா அது எப்படிலாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது, அதுக்கப்புறமா என்னென்ன விஷுவலைசேஷன்ஸ்லாம் நம்மளால அந்த டேட்டால இருந்து போட முடியும். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்தது, ஸோ எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ்னா என்ன? உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்கு, அதை ஃபுல்லா என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறது தான் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ புதுசா நீங்க ஒரு ஃபோன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட ஒரு ஃபோனை கொடுக்குறோம் அப்படின்னா, ஓகே புதுசா இருக்கு, என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, இப்பதான் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு, ஃப்ரண்ட் கேமரா எப்படி ஒர்க் பண்ணுது, வேற ஏதாவது இன்பில்ட் ஆப் இதுல ஸ்பெசிஃபிக்கா இருக்கா, இந்த மாதிரிலாம் ஃபுல்லா அந்த போனை உட்காந்து ஒரு 2 hours 3 hours உட்காந்து அதுக்குன்னே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து அதை பத்தி தெரிஞ்சுப்பீங்க இல்லையா? ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் என் டேட்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறேன். அதுதான் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். சிம்பிள். ஓகே, என்னோட கோல் என்னது, ஏதாவது ஹிடன் பேட்டர்ன்ஸ் இருந்தா அதை நான் கண்டுபிடிக்கிறது, என் டேட்டாவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறது. ஸோ என் டேட்டாவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் அதுல ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுமா முடியாது, இதை ப்ரெடிக்ஷன் பண்ணலாமா வேணாமா, இல்ல வேற ஏதாவது ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரெடிக்ஷன் ப்ராசஸ்க்கு போகலாமா அப்படின்றதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும், பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்னோட டேட்டா எப்படி இருக்கு அப்படின்றது, அதோட குவாலிட்டி எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஹிடன் பேட்டர்ன் ஏதாவது இருக்கா, இன்சைட்ஸ் ஏதாவது அதுல இருந்து என்னால கண்டுபிடிக்க முடியுமா, இல்ல டிசிஷன்ஸ் ஏதாவது மேக் பண்ண முடியுமா? ஸோ இதுக்கெல்லாம், இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா EDA ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ ஃபைன், இது EDA ப்ராசஸ்ல தான் நம்மளுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு. டேட்டா கலெக்ஷன், டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங், டேட்டா கிளீனிங், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா விஷுவலைசேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு வரும்போது டேட்டாவை நான் எந்தெந்த சோர்ஸ்ல இருந்துலாம் கலெக்ட் பண்ண முடியும்? ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி டேட்டாஸை ஒன்று என்னோட ஸ்டேக் ஹோல்டரே எனக்கு ப்ரொவைட் பண்ணலாம். எங்ககிட்டயே டேட்டா பேஸ் இருந்துச்சு, ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி டேட்டாலாம் வந்து ஃபைலாவோ இல்லை டேட்டா பேஸாவோ நாங்கள் வந்து டேட்டா பேஸ்லையும் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், இந்தாங்க அப்படின்னு அவங்களே ஒன்று ப்ரொவைட் பண்றது. ஆர்எல்ஸ் அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை நானா ஸ்கிராப் பண்ணி எடுக்கிறது. ஓகே, ஒன்னு API மூலமா அடிக்கிறது, இல்ல வெப் ஸ்கிராப்பிங். வெப் ஸ்கிராப்பிங் அப்படின்னா என்னன்னா, அது பைத்தான்ல ஒரு மாடியூல் வச்சு நம்ம வந்து டேட்டாவை ஸ்கிராப் பண்ணி எடுப்போம். அதுக்கு ஒரு லைப்ரரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் தென் என்னோட டேட்டா எல்லாத்தையுமே வந்து CSV ஃபைல், எக்ஸல் ஃபார்மட், JSON ஃபார்மட், இந்த மாதிரி ஃபார்மட்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மட் எல்லாமே எனக்கு எங்க வந்து, ஸோ இந்த மாதிரி என்னோட ஃபைல் ஃபார்மட் எல்லாமே எனக்கு எங்க வந்து சப்போர்ட் ஆகும்? பாண்டாஸ்ல என்னால இதெல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபைல்ஸ் எல்லாம் என்னால ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ். நான் கலெக்ட் பண்ணியிருக்க டேட்டாவெல்லாம் இப்போ ப்ராசஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு டேட்டா செட் தேவை. கரெக்டா? ஸோ அந்த டேட்டா செட் வந்து என்கிட்ட இருக்கு, நான் ஒரு டேட்டா செட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம ஜூபிட்டர் நோட் புக்கை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்க ஜூபிட்டர் நோட் புக் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நோட் புக் இப்படிதான் இருக்க போகுது. ஓகே, நீங்க கிரியேட் பண்ண எனக்கு இந்த மாதிரி ஃபைல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ நான் நியூல போயிட்டு நோட் புக் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். அப்படி இல்லை, நான் ஒர்க் பண்ற பைத்தான் ஃபைல்ஸ்லாம் எனக்கு தனியா ஒரு ஃபோல்டர்ஸ்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நியூ ஃபோல்டர் அப்படின்றத கிரியேட் பண்ணிக்கோங்க. நியூ ஃபோல்டர் அப்படின்றத கிரியேட் பண்ணிட்டு, ஸோ நான் இதுல பூட் கேம்ப் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் ஆயிடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அன்டைட்டில் அப்படின்னு ஒரு பைத்தான் ஃபைல் எனக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இந்த பைத்தான் ஃபைலுக்கு எப்பயுமே நீங்க வந்து ஃபைலுக்கு நேம் வைக்கிறது ஒரு குட் ஹேபிட். நீங்க உள்ள போன உடனேவே நீங்க என்ன பண்ண போறீங்களோ அதை ஷார்ட் ஃபார்மாவோ இல்ல உங்களுக்கு
உங்களுக்கு தெரியுற மாதிரி ஏதோ ஒரு நேமை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் ரீநேம் பண்ணியாச்சு. இதுதான் என்னோட ஒர்க் ஸ்பேஸ். இதுலதான் இதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண போறேன். ஓகே, ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் இங்க ப்ளே பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணாலும், இந்த செல்ல நீங்க ஏதாவது எழுதிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லை அப்படின்னா ஷிஃப்ட் என்டர் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஷார்ட்கட் கீ, அது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா செல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகிடும். ஓகே, ஸோ எனக்கு இந்த ஷெல்லையே அப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏபிசி டைப் பண்றேன். இது அப்படியே எனக்கு டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க கிரியேட் டூப்ளிகேட் அப்படின்ற பட்டன் இருக்கும். இந்த ஷெல் வந்து எனக்கு இங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஃபார் டிஃபரன்சியேஷன். ஸோ இந்த செல் எனக்கு மேலே போகணும், அந்த மாதிரி பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆரோஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செல்லே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டெலீட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இந்த செல்லுக்கு மேல ஏதாவது புதுசா செல் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா செல்லுக்கு மேல பிளஸ் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டன், ஆர்எல்ஸ் கீழே இன்னொரு புது செல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பக்கத்துல இருக்க பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு நியூ செல்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிடும். ஓகே, நீங்க இதுல ஒரு வாட்டியும் கண்ட்ரோல் எஸ் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்க ஒரு வாட்டியும் சேவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது அதுவாவே சேவ் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஐடிக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான பேக்கேஜ் எல்லாம் என்ன, இந்த இடிஏ ப்ராசஸ்க்கு நம்மளுக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாம் என்னமோ அதை நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபைன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஸ்டார்டிங்ல ஸோ இதை நான் மார்க் டவுனா மாத்திக்கிறேன். ஸோ மார்க் டவுனா மாத்திட்டேன் அப்படின்னா கோட் மாதிரி ரன் ஆகாது. இன்ஸ்டாலிங் அண்ட் இம்போர்ட்டிங் தி ஓகே, என்னோட ஹெட்டிங். ஸோ என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாட்லிப் அண்ட் சீபான். மேட்ப்ளாட்லிப், சீபான் ரெண்டுமே எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா விஷுவலைசேஷன் பர்பஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ பிப் இன்ஸ்டால் நம்பை அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் இல்ல கண்ட்ரோல் இல்ல ஷிஃப்ட் என்டர். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஆல்ரெடி இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்றதுனால எனக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி ரெக்வயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபைட் அந்த மாதிரி வந்துடும் மெசேஜ். உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகே, பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ் அடுத்தது. ஸோ இதை ரன் பண்ணுங்க. இன்ஸ்டால் மேட்ப்ளாட்லிப் இதையும் ரன் பண்ணுங்க. பிப் இன்ஸ்டால் சீபான். ஓகே, இதெல்லாம் வந்து நான் இப்போ இம்போர்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இம்போர்ட்டிங்கும் ஈஸி தான். இம்போர்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்பை ஆஸ். ஓகே, இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முக்கியமா பண்ண போற ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா கர்னலை ரீஸ்டார்ட் பண்றது. ஓகேங்களா? மறக்காம கர்னலை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல கர்னல் ரீஸ்டார்டிங் காமிக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே இருக்காது, பிளாங்கா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் நம்பை ஆஸ். நம்பை அப்படின்ற லைப்ரரிய நான் என்பி அப்படின்ற மாதிரி லைக் இம்போர்ட் பண்றேன். ஓகேங்களா? அதுக்கு ஒரு நேம் கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பாண்டாஸ் அப்படின்ற லைப்ரரிய பிடி அப்படின்னும் மேட்ப்ளாட்லிப் டாட் pyplot அப்படின்ற லைப்ரரிய பிஎல்டினும் சீபான் அப்படின்ற லைப்ரரிய எஸ்என்எஸ்னும்
காமனா நம்ம எப்பயுமே கால் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்பை அப்படின்னா என்ன, அந்த லைப்ரரி எதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ நம்பை அப்படின்றது ஒரு நியூமரிக்கல், அதோட ஃபுல் ஃபார்மே நியூமரிக்கல் பைத்தான் தான். ஓகேங்களா. ஸோ எதுக்காக யூஸ் பண்ணும். ஸோ நம்ம டேட்டா செட்ல ஏதாவது ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவும் நியூமரிக்கலாக நிறைய காலம்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நம்ம ஃபுல்லா நம்ம வந்து அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் நம்ம போக போறோம் அப்படின்னா நம்ம நம்பை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஃபைன். ஸோ இது எதுக்காகலாம் நம்ம மோஸ்டா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அரேஸ் நம்மளால நம்பையில யூஸ் பண்ண லைக் கிரியேட் பண்ண முடியும். அதோட ஷேப்ஸ், சைஸ், அதுக்கப்புறம் அதோட டைமென்ஷனாலிட்டி என்ன, 2D 3D இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அரேலாம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அரே அப்படின்னா என்ன அப்படின்னா, அரே அப்படின்றது நிறைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வச்சிருக்கோம் வித் சேம் டேட்டா டைப்ஸ். ஓகே. அரே கண்டெய்ன் a group of element with the same data type. ஓகேங்களா. ஸோ நான் வேணா இங்க உங்களுக்கு கமெண்ட் லைன்ல கொடுக்குறேன். ஓகே. ஸோ இதுல ஒன் டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே அண்ட் 3 டைமென்ஷனல் அரேஸ்லாம் இருக்கு. ஸோ மோஸ்டா அரேல ஒர்க் பண்றதுக்காக நம்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரியான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்பைல இருக்கு அப்படின்னா, டிக்னாமெட்ரிக்கல், ஸ்டாட்டிஸ்டிக்கல், ஃபண்டமெண்டல், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நம்பைல அவைலபிளா இருக்கு. ஓகே. அதுக்காக தான் அந்த பேக்கேஜ். அடுத்தது பாண்டாஸ். பாண்டாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, டேட்டா அனாலிசிஸ்க்காகவே இருக்கிற ஒரு பேக்கேஜ் தான் வந்து பாண்டாஸ். ஓகேங்களா. மோஸ்டா நம்மளோட டேட்டா செட்டை இம்போர்ட் பண்றதுல இருந்து, அதாவது டேட்டா செட்டை ரீட் பண்றதுல இருந்து டேட்டா மேனிபுலேஷன் வரைக்குமே நம்ம வந்து பாண்டாஸ்ல தான் போவோம். ஓகே. டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே மோஸ்டா டேட்டா கிளீனிங் ப்ராசஸ், அனலைஸ் பண்றது எல்லாமே எனக்கு வந்து பாண்டாஸ்ல தான் இருக்கும். ஸோ பாண்டாஸ்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து சீரீஸ், இன்னொன்னு வந்து டேட்டா ஃப்ரேம். ஓகேங்களா. பாண்டாஸ்ல சீரீஸ் அப்படின்றது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் நான் வந்து டேட்டா ஃப்ரேம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். டேட்டா ஃப்ரேம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா என்னோட எக்ஸல் மாதிரி இருக்கும். லைக் ஒரு நம்பர் ஆஃப் காலம்ஸ், லைக் ரோ அண்ட் காலம் உடைய ஒண்ணுதான் டேட்டா ஃப்ரேம். ஓகே. அப்ப சீரீஸ்னா என்ன அப்படின்னா, அந்த டேட்டா ஃப்ரேம் சொன்னேன் கரெக்ட்டுங்களா. ஸோ டேட்டா ஃப்ரேம்ல என்ன இருக்கும்னு சொன்னேன், ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும்னு சொன்னேன். ஸோ அந்த சிங்கிள் ரோவை மட்டும் குறிக்கிறது தான் சீரீஸ். ஸோ சீரீஸ்லயும் நம்மளால ஒர்க் பண்ண முடியும், பாண்டாஸ் யூஸ் பண்ணி டேட்டா ஃப்ரேம்ஸ்லயும் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அப்ப டேட்டா மேனிபுலேஷன் ஸ்டெப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேட்டா கிளீனிங், ஃபில்டர் பண்றது, குரூப் பண்றது, இதெல்லாம் வந்து டேட்டா மேனிபுலேஷன்ல வரும். இதுவும் நம்ம பாண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா. ஃபைன். ஸோ நம்பையும் சரி பாண்டாஸும் சரி மற்ற பேக்கேஜஸ் மற்ற லைப்ரரி கூட எல்லாம் இன்டிகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஆப்வியஸா ரெண்டுமே எல்லாத்துக்கூடயும் இன்டிகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணும். ஓகே. பாண்டாஸ் வந்து நம்பை அதுக்கப்புறம் மேட்பாட்லிப், C1 கூடயும் இன்டிகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணும். அதே மாதிரி நம்பையும் வந்து பாண்டாஸ் கூடயும் மேட்பாட்லிப் அண்ட் C1 கூடயும் இன்டிகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணும். ஓகே. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நீங்க பாண்டாஸ்ல கொடுத்தாலும் அது ஈஸியா ரீட் பண்ணிக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம பேக்கேஜை பத்தி. ஸோ அடுத்தது மேட்ப்ளாட்லிப் நம்ம matplotlib.pyplotன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ நான் ஏன் அதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா, மேட்ப்ளாட்லிப் அப்படின்ற ஒரு லைப்ரரிக்குள்ள, அந்த பேக்கேஜுக்குள்ள இருக்க ஒரு இன்னொரு லைப்ரரியை நான் இம்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி .pyplot அப்படின்ற கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது மூலியமா தான் நான் வந்து பிளாட்ஸ் இல்ல இந்த பிளாட்டுக்கு வேண்டிய டெக்கரேஷன்ஸ் இது எல்லாமே நான் வந்து மேட்ப்ளாட்லிப்ல நம்ம போட முடியும். ஸோ C1 வச்சு என்னால சிங்கிள் லைன்ல சார்ட் மேக் பண்ண முடியும். ஓகே. அதுவுமே இன்டராக்டிவ் பர்பஸ்க்காக தான். ஓகே. C1 சரி, மேட்ப்ளாட்லிப்பும் சரி, டேட்டா விஷுவலைசேஷன் பேக்கேஜஸ். ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து ஸ்ட்ரைட்டா EDA ப்ராசஸ்க்குள்ள போயிடலாம். ஓகே. ஸோ மார்க்கம் EDA ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, டேட்டா கலெக்ஷன். கரெக்டா. ஸோ ஆல்ரெடி நம்ம டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ்லாம் ஓகே ஓவர் தான். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி CSV ஃபைல்ல நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே இருக்கு. அதை நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரீட் மட்டும் பண்ண போறோம்.
எதை யூஸ் பண்ணி ரீட் பண்ண போறோம் அப்படின்னா பாண்டாஸ் லைப்ரரியை யூஸ் பண்ணி ரீட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி எப்படிலாம் நம்ம வந்து ரீட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் திங் நம்மளோட டேட்டா செட் எந்த பாத்துல இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என் டேட்டா செட்டோட பாத். இந்த ஹோல்டர்ல தான் நான் வந்து என்னோட டேட்டா செட்டை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த டேட்டா செட்டை கிளிக் பண்ணி அதோட பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிட்டு இப்போ நான் என்னோட ஐடிக்கு வந்துட்டேன். இதுல வந்து என்னோட டேட்டாவை இம்போர்ட் பண்றதுக்கு நான் ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுக்கணும். கரெக்டா? ஸோ வேரியபிள்ல தான் என்னோட டேட்டாஸை நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஓகே, ஸோ டிஎஃப் அப்படின்ற வேரியபிள்ல என்னோட சிஎஸ்வி ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ என் ஃபைல் என்ன ஃபார்மேட்ல இருக்கு? சிஎஸ்வி ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இங்க நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னு இங்க லைக் ஹோவர் பண்ணீங்க அப்படின்னாலே மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல் அப்படின்னு ஷோ ஆகுதா? ஸோ என்னோடது சிஎஸ்வி ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்றதுனால இந்த இடத்துல பாண்டாஸ் இந்த பிடி அப்படின்றத என்னோட பாண்டாஸ் பேக்கேஜை குறிக்குது. பாண்டாஸ் டாட் ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி சிஎஸ்வி ஃபைல நான் ரீட் பண்ண போறேன் அப்படின்றதுனால ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி அப்படின்றத நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபைன். அடுத்தது என்னோட பாத்தை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்ல என்னோட பாத்தோட லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து இந்த மாதிரி பைத்தான் அக்செப்ட் பண்ணாது. ஓகே, எனக்கு ஃபார்வர்ட் ஸ்லாஷா இருக்கு, இது எல்லாமே பேக்வர்ட் ஸ்லாஷா இருக்கு இல்லையா. ஸோ எனக்கு இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் பைத்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் இதை ரன் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி டிஎஃப் அப்படின்றத பிரிண்ட் பண்ணணுன்றதுக்காக டிஎஃப் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு இதை ரன் பண்றேன். ஸோ இதுதான் என்னோட டேட்டா செட். ஓகே, ஸோ என் டேட்டா செட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா பேசஞ்சர் ஐடி, சர்வே ஆகியிருக்காங்களா இல்லையா, சர்வே ஆகியிருக்காங்க அப்படின்னா 1னும் இல்ல அப்படின்னா 0னும் ஷோ ஆக போகுது. ஸோ இது வந்து பூலியன் வேல்யூஸ். ஓகேங்களா? அடுத்தது பி கிளாஸ் அப்படின்றது பேசஞ்சர் கிளாஸ். ஓகே, ஸோ எத்தனை கிளாஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். இப்போ எனக்கு தெரியுற வரைக்கும் அவ்வளவுதான் இருக்கு. ஓகேங்களா? 1, 2 and 3 இவ்வளவுதான் எனக்கு இதுல தெரியுது. ஓகே, அடுத்தது அவங்களோட பேரு, அவங்களோட ஜெண்டர், அவங்களுக்கு என்ன வயசு இருக்கு. ஓகே, எனக்கு வந்து நல் வேல்யூஸ் இருக்கு. NaN அப்படின்னா நல் வேல்யூஸ். அவங்க அந்த டேட்டாவை மிஸ் பண்ணிருக்காங்க, இல்ல அதுவா மிஸ் ஆயிடுச்சு, இல்ல எரேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு NaN வேல்யூ ஷோ ஆகும். ஓகே, இந்த இடத்துல SIB SP அப்படின்னா இந்த பேசஞ்சரோட சிப்லிங் ஆர் அவங்களோட பவுஸ். ஓகே, அடுத்தது PAR or CH அப்படின்னா அவங்களோட பேரண்ட் இல்ல அவங்களோட சைல்டு. ஓகே, அடுத்தது அவங்க எந்த டிக்கெட்ல டிராவல் பண்றாங்களோ அந்த ஒரு டிக்கெட் நம்பர், எவ்வளவு ஃபேர் கொடுத்து அவங்க இதுல டிராவல் பண்றாங்க, அடுத்தது அவங்களோட கேபின். ஓகே, இது என்ன டேட்டா செட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டானிக் டேட்டா செட். ஓகே, டைட்டானிக்ல டிராவல் பண்ணவங்களோட டேட்டா செட், அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, சோ இந்த மாதிரி மட்டும்தான் என்னால ஃபைலை ரீட் பண்ண முடியுமா? நான் வந்து ஒரு வாட்டியும் போயிட்டு என்னோட பாத்தை காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணணுமா இந்த டேட்டா செட்டை எடுத்துட்டு வரதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகே, சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹோம் பேஜுக்கு போயிட்டு இங்க அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்குதா? சோ இதுல அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா செட் எங்க இருக்கோ அந்த இடத்துல நீங்க ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். சோ என்னோடது டி டிரைவ்ல டேட்டா சயின்ஸ் அப்படின்றதுல பூட் கேம்ப் உள்ள டேட்டா செட்ல டைட்டானிக் அப்படின்னு சேவ் பண்ணிருக்கேன். ஸோ நான் இதை மட்டும் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதோட நேமை மட்டும் நாங்க கொடுத்தாலே போதுமானது. ஓகே, ஸோ நான் இப்ப இதுக்குள்ள போறேன். ஸோ புதுசா df1 அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இதுல pd.read_csv அப்படின்னு கொடுத்துட்டு இதுல என்னோட நேம், அந்த ஃபைலோட நேம். ஓகே, ஸோ ஃபைலோட நேம் என்னது? டைட்டானிக்.csv. கரெக்டுங்களா? ஸோ அதோட எக்ஸ்டென்ஷனோட நம்ம கொடுக்கணும். இதுல போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ நான் df1 ரன் பண்றேன். ஸோ அதே அவுட்புட் தான் எனக்கு வரப்போகுது. ஸோ 2 டிஃப்ரெண்ட் வேஸ்ல நீங்க உங்க பாத்த கொடுக்கலாம், ஆர் எல்ஸ் நீங்க அப்லோட் பண்ணி உங்களோட ஃபைல் நேமை மட்டும் கொடுத்தாலும் ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம டேட்டாவை கெட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பிபிடிக்கு போயிடலாம். ஸோ பிபிடியில் ஓகே,
ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அடுத்தது ஸோ உங்களுக்கான டேட்டா செட் எல்லாமே நான் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்போ நீங்க கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்ன? ஸோ என் டேட்டாவை நான் எக்ஸ்ப்ளோர் பண்றது. ஓகேங்களா, ஸோ என் டேட்டா செட்ல என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன காலம் இருக்கு, என்ன ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கு, என்னென்ன டேட்டா டைப்ஸ்ல இருக்கு, வேற ஏதாவது இஷ்யூ இருக்கா, இல்ல எரர் ஏதாவது இருக்கா அப்படின்றத நான் வந்து பாக்குறது தான் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட டேட்டா செட்டோட ஸோ ஃபியூ ரோஸ் மட்டும் தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டேட்டா செட்டோட ஹெட்டர் மட்டும் ஷோ ஆகணும் அப்படின்னா df.head அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ கோடிங்லேயே அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன், நம்ம அதே பேஜ்ல தான் இருக்கோம் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்னது df.head. ஸோ ஹெட்டர் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க df.head கொடுக்கலாம். இல்ல லாஸ்ட் 5 ரோஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா df.tile அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ டைல் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ரோஸ் காமிச்சிடும். ஓகே, என் டேட்டா செட்ல எவ்வளவு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கு அப்படின்றது எனக்கு இங்கேயே ஷோ ஆகுது. நீங்க அதை நோட் பண்ணீங்களா? 891 ரோஸும் 11 காலம்ஸும் இருக்கு. ஓகே, ஆனா ஏன் வந்து 890 எனக்கு இங்க காமிக்குது அப்படின்னா எனக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சோ என்னோட இண்டெக்ஸிங் பொசிஷன் எப்பயுமே 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, சோ அதனாலதான் எனக்கு 890யோட முடிஞ்சிருச்சு. ஓகே, ஆனா 0ட நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 891 ரோஸும் 11 காலம்ஸும் இருக்கு. ஓகே, சோ ஆனா எனக்கு லாஸ்ட் 10 டேட்டாஸ் பார்க்கணும், நீங்க 5 டேட்டாஸ் மட்டும் தானே ஷோ ஆகும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா இந்த இடத்துல டைலுக்குள்ள நீங்க 10 அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு 10 டேட்டா 10 ரோஸுமே எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, சோ இதே மாதிரி நீங்க ஹெட்லயும் வியூ பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்படிதான் டேட்டாவை தனித்தனியா பிரிச்சு பாக்குறது. ஓகே ஃபைன், சோ எனக்கு டேட்டாஸ பத்தின ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் வேணும். எவ்வளவு மினிமம் வேல்யூ இருக்கு, எவ்வளவு மேக்சிமம் வேல்யூ இருக்கு, அதோட மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதெல்லாம் எனக்கு தனித்தனியா கம்ப்யூட் பண்ணாம எனக்கு ஒரு ஹோல்சமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க df.describe அப்படின்றத யூஸ் பண்ணலாம். சோ இது நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு தரும். ஓகே, ஒரு காலம்க்கும். ஓகேங்களா, சோ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ பேசஞ்சர் ஐடியில கவுண்ட் இருக்கு. சோ 981 கவுண்ட் இருக்கு. சர்வைல 981 கவுண்ட் இருக்கு. ஓகே ஃபைன், ஆனா ஏஜ்ல பாத்தீங்களா? சோ ஏஜ்ல எனக்கு 714 மட்டும்தான் இருக்கு. ஓகே, 714 மட்டும்தான் இருக்கு. சோ இன்னொரு விஷயத்த நீங்க நல்லா இந்த டிஸ்கிரைப்ல நீங்க நோட் பண்ணீங்களா? சோ மேல எனக்கு பாத்தீங்க அப்படின்னா பேசஞ்சர் ஐடி, சர்வை, பி கிளாஸ் நேம்ஸ், அதுக்கப்புறமா அவங்களோட ஜெண்டர், அதுக்கப்புறமா அவங்களோட ஏஜ், அவங்களோட கூட வந்தவங்க யார் யாரு, எத்தனை பேரு, அதுக்கப்புறம் அவங்களோட டிக்கெட்டு, ஃபேரு, கேபின் இதெல்லாம் காமிக்குது. ஆனா எனக்கு அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இங்க எனக்கு மிஸ் ஆகுது. எதனால எனக்கு மிஸ் ஆகுது? அவங்களோட செக்ஸ், அவங்களோட ஜெண்டர், அதுக்கப்புறமா அவங்களோட நேம், அவங்க கேபின் எந்த கேபின்ல இருக்காங்க, எந்த டிக்கெட், அவங்களோட டிக்கெட்டோட நம்பர், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எனக்கு இதுல வரல. ஏன் இதுல வரல? ஓகே, ஏன் இதுல வரல அப்படின்னா அது எல்லாமே எனக்கு கேட்டகரிக்கல் காலம், டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்க காலம்ஸ். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு நியூமரிக்கலா போறோம் அப்படின்னா அதை எப்பயுமே நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கிறத அப்ளை பண்ண மாட்டோம். கரெக்டுங்களா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கலா நம்ம போறோம் அப்படின்னா ஒரு அடிஷன் பண்றோம் அப்படின்னா நம்மளால ஒரு ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸை வச்சோ வேர்ட்ஸை வச்சோ என்னால ஒரு மல்டிப்ளிகேஷனோ ஒரு அடிஷனோ என்னால பண்ண முடியாது. அதனால நம்மளுக்கு வெறும் நியூமரிக்கல் காலம்ல மட்டும்தான் இந்த டிஸ்கிரைப் அப்படின்றது ஒர்க் ஆகும். ஓகே ஃபைன். ஸோ இந்த மீன் அப்படின்றது அந்த காலம்ல இருக்க மீன் வேல்யூவை ஷோ பண்ணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கால்குலேட் பண்ண போதும். ஓகே, மினிமம் அப்படின்றது எவ்வளவு மினிமமான வேல்யூ அதுல இருக்கு அப்படின்றத காமிக்குது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் அப்படின்றது எவ்வளவு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு அப்படின்றத காமிக்குது. ஸோ இந்த 25, 50, 75 அதெல்லாம் என்ன அப்படின்னா
இது எல்லாமே இன்டர் குவார்டைல் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ரேஞ்ச் மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் வரைக்கும் எனக்கு என்னது ரேஞ்ச். ஸோ இதுக்குள்ள நடுவுல இருக்கிறது எல்லாமே என்னது இன்டர் குவார்டைல், அதாவது இந்த 50% இன்டர் குவார்டைல் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகே, நடுவுல இருக்க ஃபர்ஸ்ட் இருக்க 50 மட்டும் நம்ம இன்டர் குவார்டைல் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ என் டேட்டா 25% இருக்கும் போது எப்படி இருந்துச்சு, 50% இருக்கும் போது என்ன மாதிரி அது மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ அதுக்கு இருக்கு அப்படின்றத காமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 25%ல எனக்கு மேக்ஸிமம் வேல்யூவா 223 இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 50%ல எனக்கு மேக்ஸிமம் வேல்யூவா 446 இருந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி 75ல 668 இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் டிஸ்கிரைப் நம்மளுக்கு காமிக்கும். ஓகே ஃபைன். அடுத்தது என்கிட்ட 11 காலம்ஸ் தான் இருக்கு. அதனால இது பேசஞ்சர் ஐடி, இது இத்தனை பேர் சர்வே பண்ணிருக்காங்க, இது வந்து கிளாஸ், அவங்களோட ஏஜ், செக்ஸ் அந்த மாதிரி நான் சொல்லிடுறேன். ஆனா என்கிட்ட 30+ காலம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்றது? ஸோ 30+ காலம்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ஓகே, ஸோ 11 அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப கம்மி. ஸோ 30, 40 அந்த மாதிரிலாம் கூட நம்மளுக்கு காலம்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான காலம்ஸ் இருக்கு அப்படின்னும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஸ்க்ரோல் பண்ண வேண்டியதா இருக்கும் ஒரு காலமையும் நான் வியூ பண்ணும் போது. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் எனக்கு காலம் நேம் மட்டும் வேணும் அப்படின்னா df.columns ஸ்பெல்லிங். ஓகே, ஸோ காலம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை ரன் பண்ணிடுங்க. ரன் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அதோட காலம் நேம் எல்லாமே எனக்கு வந்துடும். ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது வேற என்ன, இந்த இடத்துல டி டைப் அப்படின்றத காமிச்சிங்களா? ஸோ மேல இருக்கிறது எல்லாமே எனக்கு என்னது, சாரி, கேட்டகரிக்கல் வேல்யூ. ஓகே, ஸோ இது எல்லாமே கேட்டகரிக்கல் வேல்யூ அப்படின்னா, அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மட்ல இருக்கு அப்படின்னா எனக்கு இங்க ஆப்ஜெக்ட்னு ஷோ பண்ணுது. ஓகே, ஸோ இது ஹெட்டிங், அதனால எனக்கு ஓகே. எனக்கு உள்ள இருக்க வேல்யூஸ்லாம் என்னென்ன டேட்டா டைப் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதே மாதிரி df.dtypes மட்டும் நீங்க டைப் பண்ணீங்கன்னா போதும். ஓகே, இதுல எனக்கு ஒரு காலமையும் என்னென்ன இருக்கு அப்படின்றத காமிச்சிடும், என்னென்ன டேட்டா டைப் இருக்கு அப்படின்றத காமிச்சிடும். ஓகே, ஸோ பேசஞ்சர் ஐடியில வந்து எனக்கு நியூமரிக்கல், அதாவது இன்டீஜர் ஃபார்மட்ல இருக்கு, ஹோல் நம்பர் ஃபார்மட்ல எனக்கு இருக்கு. சர்வைவிலையும் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் பி கிளாஸ்லயும் இன்டீஜர் ஃபார்மட்ல இருக்கு. அவங்களோட சிப்ளிங்ஸ் பிளஸ் அவங்க பவுஸ் அது வந்து எனக்கு இன்டீஜர்ல தான் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். டிக்கெட் அப்படின்றது எனக்கு ஆப்ஜெக்ட் டைப்ல இருக்கு. ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னது, ஸ்ட்ரிங். ஃபேர் அப்படின்றது ஃப்ளோட். ஃப்ளோட் அப்படின்னா என்னது, டெசிமல் வேல்யூ இருக்கிறது. ஓகே, பாயிண்ட்ல இருக்கிறது. ஸோ கேபின் அப்படின்றது எனக்கு ஆப்ஜெக்ட் டைப்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு நடுவுல ஏஜ் அப்படின்றது எனக்கு ஃப்ளோட் டைப்ல இருக்கு. ஓகே, மற்றபடி நேம் அண்ட் செக்ஸ் இதெல்லாம் கூட ஓகே, இது வந்து நியூமரிக்கல் காலம்ல இருக்கக்கூடாது. ஸோ கேட்டகரிக்கல்ல தான் இருக்கும், அதனால அது கரெக்டா இருக்கு. ஓகே, ஸோ ஏஜ் அப்படின்றது எனக்கு ஃப்ளோட்ல இருக்கு. ஸோ ஃப்ளோட்ல இருந்தா எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்குமா? சரி, ஓகே வேண்டாம், ஃப்ளோட்ல இது இருக்கக்கூடாது. நம்ம வந்து இது எப்போ வந்து மாத்திக்கலாம்னா, ஓகே இதை நம்ம ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணிக்கலாம். இதை எப்படி மாத்துறது அப்படின்றத ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த டேட்டா செட்டை பத்தின ஹோல் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டா செட்டை பத்தின ஹோல் இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் அப்படின்னா df.info அப்படின்றத மட்டும் நம்ம ரன் பண்ணா போதும். ஓகே, ஸோ இதுல என் பேசஞ்சர் ஐடியில எவ்வளோ நான் நல் வேல்யூ இருக்கு. நான் நல் வேல்யூ அப்படின்னா என்னது, நல் வேல்யூ இல்லாம எத்தனை டேட்டாஸ் இருக்கு. ஓகே, ஸோ கேபின்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 891ல 204 தான் எனக்கு வேல்யூஸே இருக்கு, மீதி எந்த வேல்யூஸுமே இல்ல. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏஜ்ல அப்ப NaN காலம், அதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு, கேபின்லயும் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டி டைப் அப்படின்றது என்ன ஷோ ஆகுதுன்னா, மொத்தமா என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் என்னோட டேட்டா ஃப்ரேம்ல இருக்கு. எனக்கு வந்து வெறும் ஃப்ளோட், இன்டிஜர் அண்ட் ஆப்ஜெக்ட் இந்த 3 தான் இருக்கு அப்படின்றதையும் அது ஷோ பண்ணி காமிச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ரேஞ்ச் இண்டெக்ஸும் ஷோ ஆயிடுச்சு. மொத்தமா 891 என்ட்ரிஸும், அது மட்டும் இல்லாம டேட்டா ஃப்ரேம்ல 0ல இருந்து 890க்குள்ள அது இருக்கு
அப்படின்றத ஷோ பண்ணிட்டு எத்தனை காலம் வந்து டோட்டலா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு தான் எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷோ ஆயிருக்கு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதுதான் வந்து இன்ஃபோ. சரி, ஓகே. எவ்வளோ எவ்வளோ யூனிக்கான வேல்யூஸ் இருக்கு இதுல அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா n யூனிக் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எவ்வளோ யூனிக் வேல்யூ இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்காக. ஸோ இதை நம்ம வந்து இப்ப ரன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ பேசஞ்சர் ஐடியில எனக்கு மொத்தமா 891 ரோஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி எனக்கு 891 யூனிக் வேல்யூஸ் இருக்கு. ஏன்னா ஐடி அப்படின்றது எல்லாருக்கும் யூனிக்கா தான் இருக்கணும். ஸோ இதனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது சர்வைட். சர்வைவ்ல சர்வை ஆகிருக்காங்களா இல்லையா? ஸோ 0 and 1 இது மட்டும் தான். ஸோ அதுவும் எனக்கு 2 வேல்யூ கிடைக்குது. ஸோ பி கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி 1 and 2 and 3 இந்த மூணு வேல்யூஸ். ஸோ அதனால 3 காமிக்குது. ஸோ நேம்லயும் வந்து 891 காமிக்குது. சரி, ஓகே. நேம்லயும் யாரோட பேரும் ரிப்பீட் ஆகல. ஏன்னா அவங்களோட சர் நேமோட கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால மோஸ்டா ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ அதனால அப்படி இருக்கு. அப்புறம் அவங்களோட ஜெண்டரும் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றது ஷோ ஆகிருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தது டூப்ளிகேட் வேல்யூஸ். ஸோ சேம் நம்பர்ஸ் சேம் ரோ அப்படியே இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்றதுக்கு df.duplicated டூப்ளிகேட்டட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, டூப்ளிகேட்டட். ஓகே, ஸோ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு பூலியன் வேல்யூஸ்ல ஷோ ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிய வேணாம், ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு சம்மா பிரிண்ட் பண்ணாலே எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இங்க பிரிண்ட் ஆஃப் df.duplicated sum இது மட்டும் நீங்க கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ நான் இதை ரன் பண்றேன். இப்போதைக்கு என் டேட்டா செட்ல எந்த ஒரு டூப்ளிகேட் வேல்யூஸும் இல்லை. ஓகே, ஃபைன். அடுத்தது நல் வேல்யூஸ்க்கு வரலாம். ஸோ நல் வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம இஸ் நல் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம் நார்மலாவே. ஸோ என்ன தப்பு பண்ணியிருக்கோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம டிஎஃப் அப்படின்றத மென்ஷன் பண்ணாம நான் இஸ்னல் அப்படின்றத மட்டும் கொடுத்துருக்கேன். அப்படிலாம் கொடுத்தா ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இஸ்னல் கொடுத்தேன் அப்படின்னா மொத்தமா என் டேபிள்ல பூலியன் வேல்யூஸ்ல ஷோ ஆகும். ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், இதே மாதிரி தான் அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் ஆஃப் டிஎஃப் டாட் இஸ்னல் கொடுத்துட்டு டாட் சம். ஸோ சம்மன் கொடுக்கும் போது என்ன ஆகும், நல் வேல்யூஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா சம் பண்ணி காமிச்சு. ஸோ ஒரு காலம்லயும் எனக்கு தனித்தனியா காமிக்குதா. ஸோ ஏஜ்ல மட்டும் எனக்கு 177 நல் வேல்யூஸும் கேபின்ல 687 நல் வேல்யூஸும் இருக்கு. மற்ற எதுலையுமே எனக்கு நல் வேல்யூஸ் இல்லை. ஸோ நம்ம டேட்டாவை கிளீன் பண்ணணும் அப்படின்னா நான் எங்க பண்ணணும், இந்த ஏஜ் காலம்லயும் கேபின் காலம்ல மட்டும் பண்ணா போதும். ஓகே, வேற எதுலயும் நான் அவ்வளவா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ ஒரு வேல்யூ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம், வெயிட் பண்ணுங்க 1 செகண்ட். ஸோ டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங், டிடைப், அதுக்கப்புறம் யூனிக் வேல்யூஸ், அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது நம்ம டேட்டா கிளீனிங் ப்ராசஸ்க்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ டேட்டா கிளீனிங் ப்ராசஸ்ல நம்மளா எப்படி ஒரு வேல்யூவை ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ சப்போஸ் ஏதாவது டூப்ளிகேட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி ட்ரா பண்றது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஜஸ்ட் நம்ம இதுல டூப்ளிகேட் வேல்யூ எதுவும் இல்லை, அதனால இந்த கமாண்டை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. df ஆஃப் ஸ்லைட் ஷோல போடுறேன். ஸோ df டாட் ட்ராப் அண்டர்ஸ்கோர் டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு இந்த கமாண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபில் மட்டும் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி கேபின்ல நிறைய என்ன வேல்யூஸ் இருக்கு, நல் வேல்யூஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ அதை மட்டும் நம்ம வந்து எப்படி ஃபில் பண்ணலாம், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காலமை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஃபெச் பண்ணணும். நான் அதை ஃபில் பண்ண போறேன் அப்படின்றதுனால. ஓகேங்களா?
ஸோ ஃபெச் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். இந்த டிஎஃப், அதாவது என் டேட்டா ஃப்ரேம் நேம் கொடுத்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டு அதுக்குள்ள என்னோட காலம் நேம், அவ்வளவுதான். ஸோ கேபின் அப்படின்றது என்னோட காலம் நேம். இதை மட்டும் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கேபினோட காலம் மட்டும் வந்துடும். ஆக்சுவலா சீரீஸ் அப்படின்றது இப்படிதான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகே, சீரீஸ் வந்து எனக்கு பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு காலம் மட்டும் சீரீஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இதுதான் வந்து சீரீஸ். ஓகே, ஸோ இதுல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபில் பண்ண போறோம். ஸோ என்னோட காலமை நான் தனியா ஆக்சஸ் பண்ணிட்டேன். டாட் ஃபில் என்ஏ. ஃபில் என்ஏ அப்படின்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, என்ஏ வேல்யூஸ் இருக்கிறதுக்கும் போது இந்த ஃபில் என்ஏவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபில் என்ஏ மட்டும் இல்லாம பேக்வர்ட் ஃபில் அண்ட் ஃபார்வர்ட் ஃபில் எல்லாம் கூட இருக்கு. ஓகே, அது போறீங்க அப்படின்னா கூட ஃபைன் தான். ஓகே, இதுல இப்ப வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் ஜஸ்ட் ஒரு பிபிபி சிசிசி அப்படின்றத மட்டும் நான் ஃபில் பண்றேன். ஸோ ஃபில் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் வேற எதுவுமே கொடுக்கல, இதை மட்டும் நீங்க பாருங்களேன். ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா பிபிசிசி அப்படின்னு என்ன வேல்யூஸ் எனக்கு எங்கெல்லாம் ஷோ ஆச்சோ அந்த இடத்துலலாம் இது ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது இப்ப நான் டிஎஃப் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது என் டேட்டா ஃப்ரேமோட நேம் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட என்ன சொல்றது, என்னோட என்ஏ வேல்யூ இன்னும் ப்ரெசிஸ்டா தான் இருக்கு. அது இன்னும் போல, நான் ஃபில் பண்ணியும் அது வந்து போல. ஏன் அது போல அப்படின்னா, இந்த இடத்துல நான் இன்பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்தாதான் என்னோட ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்ல அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ட்ரூ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஒரிஜினலாவே உங்க டேட்டா செட்டை ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ட்ரூ அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்ப ரன் பண்றேன். அடுத்தது என் டேட்டா ஃப்ரேம் ரன் பண்றேன். கேபின் காலம்ல நான் ஃபில் பண்ணது எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ என்ன இப்படி ஃபில் பண்றீங்களே, இது வந்து கரெக்டான டேட்டாவா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா கிடையாது. ஏன்னா நானே ஃபில் பண்றேன் இல்லையா, அதனால அது கரெக்டான டேட்டாவெல்லாம் இருக்காது. ஸோ கேபின் அப்படின்ற ஒரு காலமே எனக்கு தேவையில்லை. ஏன்னா அதுல நிறைய நல் வேல்யூஸ் இருக்கு. எனக்கு 201 சம்திங் மட்டும் தான் எனக்கு இருக்கு. அதனால அதை வச்சு நான் எதுவும் பண்ணவும் போறது இல்லை. ஸோ அந்த காலமை மட்டும் நம்ம ட்ராப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ட்ராப் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிஎஃப் டாட் ட்ராப் ஆஃப் கொடுத்துட்டு, ட்ராப் அப்படின்றது என்னது, இந்த ஃபங்க்ஷன் ட்ராப் ஃபங்க்ஷனை தான் நான் இங்க யூஸே பண்றேன். ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. டிஎஃப் டாட் ட்ராப் ஆஃப் உள்ள இந்த ஸ்கொயர் பிராக்கெட் உள்ள என்னோட காலம் நேம் கொடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னோட டேட்டா செட் நேம், அதுக்கப்புறம் நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன், ட்ராப் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறமா என்ன காலமோ அதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கமா. ஸோ இந்த இடத்துல ஆக்சஸ் இஸ் ஈக்குவல் டு 1 நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, காலம் வைஸ் ட்ராப் ஆகணும் அப்படின்னா நம்ம 1 கொடுப்போம், ரோ வைஸ் ட்ராப் ஆகணும் அப்படின்னா 0 கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம காலம் ட்ராப் பண்ண போறோம், அதனால நம்ம 1 அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது உண்மையாலே எனக்கு இது என்னோட எதுல ரிஃப்ளெக்ட் ஆகணும், என்னோட ஒரிஜினல் டேட்டா செட்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதனால இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டு இதை நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ ரன் பண்ணிட்டு என்னோட டிஎஃப் நான் வந்து ரன் பண்றேன். எனக்கு இந்த இடத்துல கேபின் அப்படின்ற காலம் இல்ல. ஓகே, ஸோ கேபின் அப்படின்ற காலம் இல்ல. ஸோ இதுல மட்டும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ்ல என்ன வேல்யூஸ் இருக்கே அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதையும் நம்ம ஃபில் தான் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம்? ஓகே, ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளா ஒரு வேல்யூ வந்து யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா பேக்வர்ட் ஃபில், ஃபார்வர்ட் ஃபில் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். ஸோ ஏஜ் காலம்ல இருக்கிறத நம்ம எப்படிலாம் ஃபில் பண்ணலாம்? நம்ம மீன் வேல்யூ வச்சு ஃபில் பண்றது தான் நல்லது. பேக்வர்ட் ஃபில், ஃபார்வர்ட் ஃபில் எல்லாம் தாண்டி மீன் வேல்யூ வச்சு நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தனியா ஃபர்ஸ்ட் ஏஜ் காலமை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ ஆக்சஸ் பண்றதுக்காக என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டேட்டா செட்டோட நேம், அதுக்கப்புறமா ஸ்கொயர் பிராக்கெட், அதுக்கப்புறம் எந்த காலம் ஆக்சஸ் பண்ண போறீங்களோ அந்த காலம் அதை கொடுத்துட்டு டாட் ஃபில் என்ஏ அதே கொடுத்துட்டு இதுல டிஎஃப் ஆஃப் எந்த காலம்ல நம்ம ஃபில் பண்ண போறோம், ஏஜ் அப்படின்ற காலம்ல ஃபில் பண்ண போறோம். கரெக்டா? ஏஜ் அப்படின்ற காலம்ல ஃபில் பண்ண போறோம். ஸோ அதனால இதை கொடுத்துட்டு அந்த ஏஜ் அப்படின்ற காலமுக்கு நான் என்ன எடுக்க போறேன், மீன் எடுக்க போறேன். ஸோ 29.699 என்னோட மீன் வேல்யூ. ஸோ அதுதான் வந்து நான் ஃபில் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ காமா இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த செல் வந்து மேல வச்சுக்கிறேன், இப்படி இருந்தா கரெக்டா இருக்கும். ஸோ இந்த இடத்துல
நான் ரன் பண்றேன். ஸோ இப்போ என்னோட டிஎஃப் நான் ரன் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு நல் வேல்யூஸுமே இங்க ஷோ ஆகாது. அதுக்கு பதிலா எனக்கு என்னோட மீன் வேல்யூ எல்லா இடத்துலயும் பிளேஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அவ்வளவுதான். ஸோ NaN வேல்யூஸும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஒன்ஸ் அகெயின் நம்ம பிபிடிக்கு போய்க்கலாம். ஸோ ஃபிக்ஸ் எரர்ஸ், அதாவது ஏதாவது ராங் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணலாம், கரெக்ட் வேல்யூவா மாத்திக்கலாம். ஸோ இதை எங்க இருக்கட்டும், ஸ்லைட் ஷோல கொடுக்குறேன். காலம் நேம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த காலம்குள்ள ஏதாவது உங்களுக்கு வேல்யூஸ் சேஞ்ச் அப்படின்னா நம்ம என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம்னா ரீப்ளேஸ் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரீப்ளேஸ் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம உள்ள இருக்கதை மாத்திக்கலாம். ஸோ நம்ம டேட்டா செட்ல அந்த மாதிரி மாத்தக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ செக்ஸ் அப்படின்ற காலம்குள்ள எனக்கு மேல் ஃபீமேல் அப்படின்னு இருக்காங்க. இதுல எனக்கு மேல் வந்து கேபிட்டல் லெட்டர்ல M வேணும், Fும் எனக்கு கேபிட்டல் லெட்டர்ல வேணும் அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள இருக்க வேல்யூஸை நான் ஜஸ்ட் மாடிஃபை பண்ண மாட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த கேபின் காலமுக்கும் ஏஜ் காலமுக்கும் என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த காலமுக்கும் நம்ம பண்ண போறோம். ஸோ இதுல செக்ஸ் அப்படின்றத நான் வந்து அந்த காலமை மட்டும் ஃபெச் பண்ணிட்டேன். ஸோ அவங்க ஜெண்டர் எல்லாம் நான் ஃபெச் பண்ணிட்டேன். ஸோ இதுலயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு கொடுத்துட்டு டிஎஃப் ஆஃப் காலமோட பேரு, அதாவது என்னோட டேட்டா செட்டோட பேரு, காலமோட பேரு, கமா ரீப்ளேஸ் கொடுத்துட்டு இதுக்குள்ள மேல், அதாவது என் டேட்டா செட்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ. ஓகே, நீங்க மாத்தணும்னு நினைக்கிற வேல்யூ நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஓகே, எதை மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு மாத்த போற வேல்யூவை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை செகண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் கேபிட்டல் லெட்டர்ல மெயில் கொடுக்குறேன். அடுத்தது ஸோ இதே வந்து நம்ம நெக்ஸ்டும் வந்து அதே ஸ்டெப் தான், ஜஸ்ட் ஃபீமேல் மட்டும் மாத்திக்கலாம். ஸோ இதை நான் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ என்னோட டேட்டா செட்டை ரன் பண்றேன். ஸோ எனக்கு மேல் ஃபீமேல் மாறிடுச்சா, எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சா? ஓகே, ஸோ அவ்வளவுதான். ஸோ இதோட என்னோட டேட்டா கிளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்தது டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ டேட்டால எது நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோட காலமோட டேட்டா டைப்ஸ் கரெக்டா, ஏஜ் அப்படின்றது எனக்கு ஃப்ளோட்ல இருந்துச்சு, அதை நான் இன்டிஜர் வேல்யூவா மாத்தணும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆஸ் டைப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னது, ஒரு ஃபார்மட்ல இருந்து இல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்தோ அதை வேற ஒரு மாதிரி சேஞ்ச் பண்றது. ஓகே, உங்களுக்கு தேவையானதா மாத்துறது தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இதுக்கு ஆஸ் டைப் அப்படின்றத யூஸ் பண்ணி ஃப்ளோட்ல இருக்கிறத காலமா மாத்திக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நியூவா ஒரு ஃபீச்சர் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு காலம், ஸோ நம்பர் டேட்டா செட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எண்ட்ல வந்து இந்த இடத்துல அவங்களோட சிப்ளிங்ஸ், அப்புறம் அவங்களோட பேரண்ட், சில்ட்ரன், அவங்க பவுஸ் எல்லாமே தனித்தனியா இருக்காங்க. எனக்கு ஃபேமிலி கவுண்ட்னு ஃபுல்லா காமிச்சிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நம்ம இது ரெண்டுத்தையும், என்னோட காலமோட பேரு ஈக்குவல் டு டிஎஃப் ஆஃப் ஏஜ் டாட் ஆஸ் டைப் அப்படின்றத கொடுத்துட்டு இன்டிஜரா மாத்த போறீங்க அப்படின்னா இன்டிஜர், ஃப்ளோட்டா மாத்த போறீங்க அப்படின்னா ஃப்ளோட் கொடுத்துட்டு நான் டிஎஃப் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, ஸோ முன்னாடி இருக்க ஏஜ் காலம் எல்லாம் 0.0000, 27,000,
296999 அந்த மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே எனக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே. சோ முடிஞ்சிச்சு. அடுத்து புதுசா ஒரு ஃபீச்சர் கிரியேட் பண்ணணும். கரெக்ட்டா? சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இல்லனா ஏதோ ஒண்ணு குடுத்துக்கலாம். உங்களோட எனக்கு புதுசா ஒரு காலம் ஆட் ஆயிடுச்சு. ஃபேமிலி கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சிப்லிங் பவுஸ் அதுக்கப்புறம் பேரண்ட் சில்ட்ரன்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்க ட்ராப் காலம். ஸோ குரூப் பை அப்படின்றது எதுக்காக நம்ம மோஸ்டா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டேட்டா செட்லேயே நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். பி கிளாஸ் அப்படின்றதுல 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கவங்களை மட்டும் எனக்கு என்ன பண்ணணும், தனியா எடுக்கணும். அதுல மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்கு தான் நம்ம குரூப்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு காலம்லயே நான் 3 கேட்டகரியா பிரிச்சு அதோட கவுண்டை பாக்குறதுக்கு, ஆர்எல்ஸ் அதோட மீன் வேல்யூ, மீடியன் வேல்யூ, மேக்ஸிமம், மினிமம் இதெல்லாம் தான் டேட்டா அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் நம்ம குரூப் பைல யூஸ் பண்றது. ஸோ குரூப் பை யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா இந்த டேட்டா அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ல ஏதாவது ஒன்னு ஆகுது நம்ம யூஸ் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஸோ மீன், மீடியன், மேக்ஸிமம், மினிமம், கவுண்ட், சம்ம. ஓகே. ஸோ இது எல்லாமே. ஸோ அடுத்தது சின்டாக்ஸ். இதோட சின்டாக்ஸ் இப்படிதான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் என்னோட டேட்டா ஃப்ரேமோட நேம், அதுக்கப்புறமா என்னோட குரூப் பை அப்படின்ற கீவேர்ட், அப்புறம் அதுக்குள்ள காலம் நேம், நம்ம என்ன டேட்டா அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோமோ அந்த டேட்டா அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம டேட்டா விஷுவலைசேஷன் போய்க்கலாம். இப்போதைக்கு இந்த ப்ராசஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ இதுல ஹேஷ்டாக் குரூப் பை. ஓகே. இதுல நான் வந்து என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா பி கிளாஸ் மட்டும் குரூப் பண்றேன் அண்டர்ஸ்கோர் குரூப் பை. ஓகே. ஸோ இதுல டிஎஃப் டாட் குரூப் பைன்னு மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகுது பாருங்க. குரூப் பை அப்படின்றத மட்டும் நான் கொடுக்குறேன். இதுக்குள்ள நம்மளுக்கு என்ன காலம் வேணுமோ அந்த காலம் நேம் பி கிளாஸ். கரெக்டா? ஸோ எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமே நம்ம காலம் நேம்ல நம்மளுக்கு வந்துடக்கூடாது. ஸோ பெட்டர் காலமை காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இதை மட்டும் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டும் வராது. ஏன்னா நான் இங்கே எந்த ஒரு டேட்டா அக்ரிகேஷன் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணல. ஓகே. ஸோ அடுத்தது இன்னொரு வேரியபிள். ஸோ குரூப்ட் இல்லை குரூப்டு கவுண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள். ஓகே. அதை கொடுத்துட்டு இங்க இருக்கு இல்லையா? ஸோ இதுல தானே நம்ம குரூப் பண்ணதை சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதை எடுத்து இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த வேரியபிளோட நேம் டாட் இல்ல அப்படின்னா பி கிளாஸ்ல பண்ண போறீங்க அப்படின்றதுனால பி கிளாஸ் கொடுத்துட்டு கவுண்ட் பண்ண போறோம் அப்படின்றதுனால நம்ம கவுண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே. அடுத்தது இது நம்ம என்ன பண்ண போறோம், பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது எனக்கு காமிச்சிச்சா? ஓகே. ஸோ இப்படிதான் ஒர்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் குரூப் பை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த காலம்ல இருக்கதை நம்ம கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபைன். ஸோ அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா மல்டிபிள் காலம்ஸ்ல எப்படி நம்ம கவுண்ட் பண்றது, இல்ல மல்டிபிள் காலம்ஸ்ல எப்படி நம்ம வந்து குரூப் பை பண்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு சர்வைவ்ல 0 and 1 இருக்காங்க. கரெக்டா? ஸோ 0 அப்படின்னா செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம், 1 அப்படின்னா உயிரோட இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதுல எத்தனை ஃபீமேல் அண்ட் மேல் வந்து உயிரோட இருக்காங்க இல்ல இறந்துட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சிரிக்கிறீங்க. ஸோ இதுல survived or not survived, இந்த மாதிரி ஏதோ ஒரு வேரியபிள் உங்களுக்கு வேணும்ன்றது. ஸோ டிஎஃப் டாட் குரூப் பை கொடுத்துட்டு இதுக்குள்ள ஸோ நான் 2 காலம் கொடுக்க போறேன். கரெக்டுங்களா? ஸோ 2 காலம் கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லிஸ்டா கொடுக்கணும். ஸோ லிஸ்ட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள காலமோட பேரு. ஸோ இந்த இடத்துல நான் எந்த ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுமே யூஸ் பண்ணல. கரெக்டா? ஸோ ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா நான் சிங்கிள் காலம் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க டபுள் காலம் கொடுக்க போறேன், அதனால நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லிஸ்டா கொடுக்க போறோம். சர்வைவ்டு இந்த காலம் நேம் காப்பி பேஸ்ட் கமா அடுத்தது அவங்களோட ஜெண்டர், அதுக்கு அடுத்தது அவங்களோட
பேசஞ்சர் ஐடி வைஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம காலம் ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி நான் கவுண்ட் பண்ண போறேன். ஓகே, அவங்களோட பேசஞ்சர் ஐடி தான் எனக்கு யூனிக்கா இருக்கும். அதுதான் வந்து எனக்கு ஃபுல் ரோஸாவும் கரெக்டாவும் இருக்கும். கரெக்டுங்களா? அங்க நியூமரிக்கல் வேல்யூ நீங்க கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம கவுண்ட் பண்ண போறோம் அப்படின்றதுனால ஸோ பேசஞ்சர் ஐடி அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ டாட் கவுண்ட். ஓகே, இதே நேம் இதுக்கு ரன் பண்றதுக்காக. ஸோ இதுல எனக்கு வந்துருச்சா? சர்வைவ்ல 0 1 அப்படின்னா இறந்தவங்க இப்போ இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல ஃபீமேல் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, மேல் எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ ஃபீமேல் எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க, மேல் எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து குரூப் பை, இப்படிதான் குரூப் பை ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ அடுத்தது எதுக்கு போகலாம் அப்படின்னா டேட்டா விஷுவலைசேஷன் பார்ட். ஓகே, ஸோ டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு தெரியணும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், லைக் என்ன மாதிரியான சார்ட்ஸ்லாம் நம்ம போட போறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 4 பேசிக் சார்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பார் சார்ட், லைன் சார்ட், ஸ்கேட்டர் பிளாட் அண்ட் ஹிஸ்டோகிராம். பார் பிளாட் அப்படின்றது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பார் பிளாட் அப்படின்றது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கேட்டகரிக்கல் வேல்யூக்கும் பிளஸ் ஒரு நியூமரிக்கல் காலம், ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூ ஒரு நியூமரிக்கல் காலம். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்க பார் பிளாட்டுக்கு போகலாம். ஸோ லைன் பிளாட் அப்படின்றது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டினியூஸ் வேல்யூஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மந்த் வைஸ் சேல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, இல்ல டெம்பரேச்சர் வைஸ் இந்த என்ன சொல்றது டெம்பரேச்சர் வைஸ் ரைனிங் ஆகுமா ஆகாதா அந்த மாதிரி ரைன் பேஸ் பண்ணி ஏதாவது டெம்பரேச்சர் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் கண்டினியூஸ் வேல்யூஸா இருந்துச்சு அப்படின்னா லைன் பிளாட்டும். ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்றது ரிலேஷன்ஷிப்புக்கும் யூஸ் பண்ணுவாங்க. 2 நியூமரிக்கல் காலம்ஸ்க்கு நடுவுல உள்ள ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ ஹிஸ்டோகிராம் அப்படின்றது ஒரே ஒரு சிங்கிள் காலமும் அனலைஸ் பண்றதுக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு என்னோட வேல்யூஸ் எல்லாம் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் ஹிஸ்டோகிராம். ஓகே, ஸோ அதுவும் நியூமரிக்கல் காலம்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனலா இதுதான் என்னோட பிளாட்டோட சின்டாக்ஸ் எல்லாம். ஜஸ்ட் எதுவுமே இல்லை, எக்ஸ் அப்படின்றது எக்ஸ் காலமாவும் ஒய் அப்படின்றது ஒய் காலம். அதுக்கப்புறம் உங்க டேட்டா செட்டை நீங்க கொடுக்க போறீங்க. ஸோ இதுக்கு ஃபுல்லா நான் எஸ்என்எஸ் அதாவது சீபான் அப்படின்ற பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸோ இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட டேட்டா செட் படி நம்ம என்ன போடலாம் அப்படின்னா சர்வை பண்ணியிருக்கவங்களோட ரேட் பை அவங்களோட கிளாஸ். ஓகே, எத்தனை பேரு சர்வை பண்ணியிருக்காங்க, அவங்க எந்த கிளாஸ்ல இருக்காங்க, ஸோ எந்த கிளாஸ்ல அதிகமான பேர் வந்து இறந்துருக்காங்க அந்த மாதிரி நீங்க வந்து பாக்குறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சர்வைட் பை கிளாஸ். ஸோ இது வந்து நியூமரிக்கல் காலமா இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா பி கிளாஸ் அப்படிங்கும் போது எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அந்த மாதிரி தானே வரப்போகுது. அதனால இந்த இடத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே ஃபைனா, அதோட கவுண்டை மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம். ஓகேவா? ஸோ இதுல இல்ல அப்படின்னா நீங்க சர்வைட் வித் அவங்களோட ஜெண்டர், எத்தனை பேர் வந்து ஜெண்டர் வைஸ் வந்து சர்வே பண்ணிருக்காங்க அப்படின்றத மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இது இங்க நம்ம டேட்டா விஷுவலைசேஷன் போட போறோம். கரெக்டா? ஸோ மார்க்டவுன் இதுல எதுவுமே இல்லை. ஸோ எந்த ஒரு கமெண்ட்டும் நான் கொடுக்கல, ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டா நான் பிளாட்டுக்கு போறேன். பிளாட் டாட் ஃபிகர் ஆஃப் சாரி இது உள்ள வரணும். size equal to 8,6. ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா என் பிளாட் ஏரியா லைக் என் பிளாட் இருக்கு இல்லையா, அது என்ன சைஸ்ல இருக்கணும் அப்படின்றத இது டிசைட் பண்ணும். இந்த பிஎல்டி அப்படின்றது எப்போ இம்போர்ட் பண்ணணும் ஞாபகம் இருக்கா? மேட் பிளாட்ல இது. ஓகே, ஸோ அப்பதான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது இப்போ நான் பார் பிளாட் போட்டுருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் ஃபிகர் சைஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத செட் பண்ணிட்டு இப்போ எஸ்என்எஸ் சீபான் பேக்கேஜ் யூஸ் பண்ணி பார் பிளாட் அப்படின்றது தான் கீவேர்ட்.
அதை கொடுத்துட்டு எக்ஸ்ல நம்ம என்ன கொடுக்கணும், காலமோட பேர் கொடுக்கணும். ஸோ காலமோட பேர் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், செக்ஸ், அதாவது அவங்களோட ஜெண்டர், கமா ஒய். ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது, அவங்க எத்தனை பேர் சர்வைவ் பண்ணியிருக்காங்க, கரெக்டா? ஸோ சர்வைவ்ட் அந்த காலமோட பேரு. ஓகே, ஸோ அண்ட் தென் கமா டேட்டா ஈக்குவல் டு டிஎஃப் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு இந்த பிளாட்டுக்கு டைட்டில் வேணும் அப்படின்னா பிஎல்டி டாட் டைட்டில் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு, டேகும் இருக்கு. அது உள்ள நீங்க என்ன டைட்டில் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஓகே, ஜெண்டர் விசஸ் அவங்க எத்தனை பேர் சர்வை பண்ணியிருக்காங்க, சர்வைவல் ரேட். ஓகே, அதை கொடுத்துட்டு எனக்கு எக்ஸ் ஆக்சிஸோட லேபிளும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ் லேபிள் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதையும் நம்ம கொடுத்துக்கலாம், பிஎல்டி டாட் எக்ஸ் லேபிள். இது எல்லாமே இந்த பிஎல்டி அப்படின்றது எல்லாமே நான் மேட்ப்ளாட்லிப் வந்து யூஸ் பண்றேன். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் என்னவா வரப்போது, அவங்களோட ஜெண்டர், கரெக்டா? அவங்களோட ஜெண்டரா அடுத்தது இல்ல அப்படின்னா எஸ்என்எஸ் பொறுத்த வரைக்கும் அதுவே வந்துடும். இட்ஸ் ஓகே, நம்ம வந்து ஒன் டைம் கொடுத்துருவோம். லேபிள் இதுல சர்வைவ். ஓகே, plot dot show. வந்துச்சா? ஸோ சர்வைவ்ட் மேல் ஃபீமேல். சரி, ஓகே, மேல் அண்ட் ஃபீமேல் இப்படி இருக்காங்களே, ஸோ எனக்கு ஏதாவது கலர் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இதுல கலர் ஆப்ஷன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது நம்ம வந்து வெறும் கலர் மட்டும் நாங்க கொடுத்து பார்க்கலாம். ஸோ கமா கொடுத்துட்டு கலர் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா பிங்க் கொடுப்போம். ஸோ பிங்க் இது ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பிங்க் கலர்ல ஒரு சார்ட். ஓகே, இதுக்கு பார்டர் இருந்தா அப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எச் கலர். ஓகே, எச் கலர் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ ரெட்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இது பார்க்க ஓகே, நல்லா இருக்கு. ஸோ மேல் அப்படின்றவங்க வந்து எத்தனை பேர் இது பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன். அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹிஸ்டோகிராம். ஓகே, ஸோ ஹிஸ்டோகிராமை பொறுத்த வரைக்கும் நான் இந்த இடத்துல ஒரே ஒரு காலம் தான் நான் வந்து கொடுக்க போறேன். ஓகே, ஒரே ஒரு காலம், அது ஏஜ். ஏன்னா நான் டிஸ்ட்ரிபியூஷனா பார்க்க போறேன், ஏஜ் டிஸ்ட்ரிபியூட், எப்படி ஏஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்காக. ஸோ அதே மாதிரி ஃபிகர் இதுல சைஸ்ன்றதை கொடுத்துட்டு 8,6 ஸோ ஈக்குவல் டு கொடுக்க மறந்துடாதீங்க. ஸோ அடுத்தது எஸ்என்எஸ் டாட் எப்படி பார் பிளாட் போட்டோமோ அதே மாதிரி ஹிஸ்ட் பிளாட். ஓகே, ஸோ ஹிஸ்ட் பிளாட் ஒரே ஒரு காலம் வேணும், கரெக்டா? ஸோ அதை நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ டிஎஃப் ஆஃப் ஆக்சஸ் எப்படி பண்ணணும், ஏஜ் அப்படின்றத ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கம்மா எத்தனை நம்பர் ஆஃப் பின் வேணும், பின் அப்படின்றது என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ பின்ஸ் அப்படின்றது 20 கொடுத்துக்கலாம். கமா கலர், இதுக்கும் நம்ம வந்து கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இதுல டேல் அப்படின்ற கலர் கொடுத்தா நல்லா இருக்கும். இதை நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ ரன் ஆயிடுச்சா? ஓகே, ஓகேவா? ஸோ பின் அப்படின்றது இதுதான். ஸோ இங்க இருக்கு இல்லையா 1 2 3 4, இது வந்து 20 இருக்கும். நான் 20 அப்படின்னு கொடுத்ததுனால இந்த பின்ஸ் வந்து 20 இருக்கும். ஓகேங்களா? இதை நான் வந்து 30 மாத்துறேன் அப்படின்னா இது வந்து ஃபுல்லா 30 இருக்கும். எனக்கு உங்களுக்கு அது சைஸ் கம்மியாகிறதே தெரியும். ஸோ இவ்வளவுதான் என்னோட ஏஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இல்ல எனக்கு இன்னும் அக்யூரேட்டா தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுல கேடிஇ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல நீங்க ட்ரூ அப்படின்னு மட்டும் செட் பண்ணீங்கன்னா போதும். ஸோ சாரி, ட்ரூ அப்படின்றது பூலியன் வேல்யூ, கரெக்டா? ஸோ அதை நீங்க வந்து இதுல கொடுத்துருங்க. இதை ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு லைன் வந்து ஆகும். இந்த லைன் என்ன அப்படின்னா அக்யூரேட்டா அந்த இடத்துல என்ன டேட்டா பாயிண்ட் இருக்கு அப்படின்னு ஷோ பண்றதுக்காக தான் இந்த லைன். ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது
அடுத்தது வந்து ஸ்கேட்டர் பிளாட். ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு அவங்களோட ஏஜும் அதுக்கப்புறமா ஃபேரையும் வச்சு நம்ம ஸ்கேட்டர் பிளாட் போடலாம். கரெக்டா? ஸோ 2 நியூமரிக்கல் காலம், அது ரெண்டுத்தையும் நம்ம அதோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ டைரக்டா எஸ்என்எஸ் டாட் எந்த ஒரு ஃபிகர் சைஸும் நான் கொடுக்காம ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்றத போட்டுடுறேன். இதுல எக்ஸா என்ன கொடுக்கலாம், அவங்களோட ஏஜ், கமா ஒய்யா என்ன கொடுக்கலாம், ஃபேர். ஓகே, ஸோ டேட்டா எதை இன்சர்ட் பண்ணா டிஎஃப், டிஎஃப்ன்றது என்னோட டேட்டா. ஸோ இதை மட்டும் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இங்க இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து அவுட்லயர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த டேட்டாக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாம எங்கேயோ இருக்கு பாத்தீங்களா, ஸோ இதெல்லாம் தான் அவுட்லயர்ஸ். ஸோ ஏன் ஒரு சிலது வந்து கீழையும் இங்க இருக்கிறதெல்லாம் மேலேயும் இருக்கு, ரேட் வந்து எதுக்கு ஒரு சிலதுக்கு மட்டும் வயசு கம்மியா இருக்கவங்களுக்கும் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி அவங்க பி கிளாஸ் 1 or 2 அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணியிருப்பாங்க, அதனால இருக்கலாம். ஸோ அதையும் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல ஹியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணி நீங்க தனியா பி கிளாஸ், அதாவது இப்போ இந்த இடத்துல பி கிளாஸ் அப்படின்ற காலமை மட்டும் நம்ம ஃபெச் பண்ணிக்கலாம். ஸோ df டாட் பி கிளாஸ் அப்படின்றத கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்க ஷோ ஆகுதா. ஸோ இந்த லைட் கலர்ல இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அவங்க டிராவல் பண்ணதுனால அதிகமா இருக்கு. ஸோ டார்க் கலர் எல்லாமே கீழே இருக்கு பாத்தீங்களா, அடியில மோஸ்டா டார்க் கலர் கீழே தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க தேர்ட் கிளாஸ்ல வந்ததுனால இருக்கு. ஸோ இந்த கலர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பேலட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா, அதுல வந்து நிறைய கலர் ஃபார்மட்டிங்லாம் இருக்கும். ஸோ அது கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பேலட். இதுல வந்து நீங்க கூல் வார்ம்னு ஒண்ணு இருக்கும், அப்புறமா வந்து பாஸ்டல் கலர், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஓகே, நம்ம இப்போதைக்கு இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டில் வேணும்னா நீங்க டைட்டில் கூட இதுல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ plt டாட் டைட்டில், டைட்டில்ல ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபேரன் என்னது ஃபேரன் ஏஜ், கரெக்டா? ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு ரன் பண்ணிக்கலாம். என்ன எரர் வந்திருக்கு? ஓகே, பேரு வேலிட் இல்லை அப்படின்னா நம்ம ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஓகே, இப்போ கரெக்டா இருந்துச்சா? ஸோ அப்போ லைட்டா இருந்துச்சு கலர், இப்போ கொஞ்சம் டார்க்கா இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன பிளாட் இருக்கு, வேற என்ன பிளாட் போட முடியும்? லைன் பிளாட் போடலாம். ஆனா நம்ம கிட்ட எந்த ஒரு சேல்ஸ், அதாவது அந்த மந்த் காலமோ அந்த மாதிரி எந்த ஒரு கண்டினியூஸ் காலமும் நம்ம கிட்ட கிடையாது. கரெக்டா? வேணும்னா நம்மளோட பர்சன்ஜர் ஐடி வச்சு வேணா நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அது மட்டும் தான் நம்ம டேட்டால கண்டினியூஸ் வேல்யூவா இருக்கு. ஸோ அதனால நம்ம அதை மட்டும் வச்சு சும்மா ஜஸ்ட் அதை மட்டும் ட்ரை மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்என்எஸ் டாட் இதுக்கு லைன் பிளாட் அப்படின்னு சொல்லுவோம் இதோட சின்டெக்ஸ். இதுல வந்து எக்ஸ் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன கொடுக்க போறோம், என்ன காலம் கொடுக்க போறோம், பாசஞ்சரோட ஐடி, பாசஞ்சர் ஐடி, கமா ஸோ y is equal to உங்களோட பேர், கமா டேட்டா is equal to df. ஸோ இப்போதைக்கு இது மட்டும் கொடுத்துட்டு ரன் பண்ணலாம். ஸோ லைன் பிளாட் எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஏன் இந்த மாதிரி வந்திருக்கு? ஏன்னா எனக்கு பாசஞ்சர் ஐடியே வந்து 800 மேல இருக்கு. கரெக்டா? ஸோ அதனால ஒரு டேட்டா பாயிண்ட்டுக்குமே எனக்கு வந்து வேல்யூ இருக்கு அப்படின்றதுனால இந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரபிள்டா வந்திருக்கு. இதுவே நீங்க யோசிச்சு பாருங்க, எனக்கு 12 மந்த்ஸ் தான் இருக்கு, அந்த 12 மந்த்ஸ்க்கு அதோட சேல்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ அக்யூரேட்டாவும் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து நீங்க யூஸ் பண்ணணும். லைன் பிளாட் அவ்வளோவா யூஸ் பண்றத
கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இருந்தாலும் இதுல என்னென்ன ஃபார்மட்டிங், கலர் ஃபார்மட்டிங்லாம் யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம வந்து சொல்லிடுறேன் நானு. ஸோ இதுல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே. மார்க்கர் இஸ் ஈக்குவல் டு மார்க்கர் ஸ்டார் கொடுத்துக்கலாம், இல்ல டைமண்ட் ஷேப்ல கொடுத்துக்கலாம், பிளஸ் சிம்பிள் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய மார்க்கர் இருக்கு. ஸோ நான் ஓ அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். ஸோ லைன் ஸ்டைலையும் நம்ம வந்து மாத்திக்கலாம். லைன் ஸ்டைல். ஓகே. ஸோ இதுல வந்து இப்போ லைன் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்கா, நம்ம டாட்டட் லைனா வேணும் அந்த மாதிரிலாம் கூட நம்ம மாத்திக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டு டாட் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆயிடும். ஸோ மார்க்கர் வந்து ஓ அப்படின்றதுனால இதுவாயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு எக்ஸ் மார்க்கர் வந்து வரும். ஓகே. எக்ஸ் மார்க்கர் வந்து தெரியல, ஒயிட் கலர்ல இருக்கு. ஸ்டார் வேணா கொடுத்துக்கலாம். ஸ்டாரும் சின்னதா இருக்கிறதுனால தெரியல. ஓகே, நம்ம ஓகே போயிடலாமா? ஓகே. ஸோ இதுதான் வந்து டேட்டா விஷுவலைசேஷன் பார்ட். ஓகேவா? ஸோ இதுதான் டேட்டா விஷுவலைசேஷன், டேட்டா கிளீனிங் எல்லாமே வந்துருச்சா? ஸோ இதுல எனக்கு என்னவா பிரியும் அப்படின்னா டேட்டா விஷுவலைசேஷன்லயே யூனிவேரியன்ட் சார்ட், பைவேரியன்ட் சார்ட், மல்டிவேரியன்ட் சார்ட்னு பிரியும். ஓகேங்களா? மல்டிவேரியன்ட் அனாலிசிஸ், யூனிவேரியன்ட் அனாலிசிஸ் இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து டிஃப்ரெண்டா பிரியும். ஸோ அதுல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூனிவேரியன்ட் அப்படின்னா என்னன்னா, ஸோ எப்படி நான் ஹிஸ்டோகிராமுக்கு ஒரே ஒரு சிங்கிள் என்ன சொல்றது சிங்கிள் டேட்டா காலம் மட்டும் யூஸ் பண்றனோ, ஒரே ஒரு காலம் யூஸ் பண்றேன்ல, அதனால அது யூனிவேரியன்ட். ஸோ நான் 2 காலம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது பைவேரியன்ட். ஸோ மல்டி காலம் எதுல நம்ம யூஸ் பண்ணோம், இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணல. ஸோ எதுலலாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹீட் மேப் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுல லைக் மல்டிபிள் காலம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா மல்டிபிள் காலமோட கோரிலேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஹீட் மேப் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பேர் பிளாட்னு கூட ஒரு பிளாட் இருக்கு. ஸோ அதுலயுமே நம்ம வந்து ஃபுல் ஹோல் டேட்டா செட்டை விஷுவலைஸ் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி மல்டிபிள் காலம்ஸ் வச்சிருக்கிறதெல்லாம் வந்து மல்டிவேரியன்ட் அனாலிசிஸ்னும், ஒரே ஒரு காலம் வச்சு அனலைஸ் பண்றதை யூனிவேரியன்ட் அனாலிசிஸ்னும், 2 காலம் வச்சு அனலைஸ் பண்றதை பைவேரியன்ட் அனாலிசிஸ்னும் சொல்லுவோம். ஓகே, அவ்வளவுதான். இடிஐயோட இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ண போறோம். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம இருக்க இப்பயே பிடி சிஸ்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.